வணக்கம் பிள்ளைகள். அப்ப நாங்க எங்களோட கடந்த கால வகுப்பு வினாத்தாள் வகுப்புல இப்போ 6 பகுதிகள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல இப்போ 7வது பகுதியாக நாங்க பார்க்க இருக்கிறது. பகுதி 2ல ஒவ்வொரு வருஷம் தவறாம வர பரப்பளவும் இருபடி சமன்பாடுகள் என்ற பகுதியை தான் பார்க்க போறோம். ரெண்டும் வேற வேற டைட்டில். என்ன பரப்பளவுன்றது வேற ஒரு பாடம், இருபடி சமன்பாடுகள் வேற ஒரு பாடம். இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கேள்வி செஞ்சாங்க, கனவளவும் மடக்கை. சரியா, கனவளவும் மடக்கையும் கேள்வி செய்யக்குள்ள மேல் பகுதி கனவளவாகும், அது அதை தொடர்ந்து வர பகுதி மடக்கையாகவும் இருந்தது. சரியா, அப்ப கிட்டத்தட்ட கனவளவுக்கு 5 மார்க்ஸும் மடக்கைக்கு 5 மார்க்ஸும் போட்டிருந்தாங்க. இதுல கனவளவு செய்தாதான் மடக்கை செய்யலாம், மடக்கை செய்தாதான் கனவளவு செய்யலாம்னு சொல்லி இல்லை. என்ன, கனவளவு கேள்வியிலேயே ஒரு சமன்பாடு ஒன்று அவங்க எழுதி தந்தாங்க. என்ன, இப்படி ஒரு சமன்பாடு என காட்டுக. உதாரணத்துக்கு ஆர் வர்க்கம் சமன் 157 கீழ் 6.28 என காட்டுக. கனவளவு கேள்வியில இப்படி ஒரு பகுதியோட முடியும் கனவளவு. அப்ப நாங்க கனவளவு ரெண்டையும் தொடர்புபடுத்தி முன்னுக்கு கனவளவு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாங்க. என்ன, 2 தொகுதியை சமப்படுத்த போறோம். 2 தொகுதிக்கு முடிய கனவளவு சமன்பாடுகள் பகுதி 2 முதலாம் பக்கத்துல அறிவுறுத்தல் பகுதியில தரப்பட்டிருக்கு. அப்ப அதை பார்த்து அதை எழுதி சரியா இந்த சமன்பாடை நாங்க உருவாக்குவோம் கனவளவு. அதுக்கு பிறகு என்ன செய்வோம், இவரை வச்சு கொண்டு மடக்கை பகுதியை செய்வோம். அப்ப ஒரு சமயம் கனவளவு பகுதியை செய்ய முடியாத பிள்ளைகளால மடக்கையை செய்ய முடியாதுன்னு கேட்டா இந்த சமன்பாடு கேள்வியில தந்திருப்பாங்க தானே. நீங்க இப்படி காட்ட போறீங்களோ இல்லாட்டி உங்களால காட்ட முடியலையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா காட்டுகன்னு சொல்லி கேள்வியில இந்த பகுதி தந்திருக்கு. ஆக நீங்க கனவளவுல ஃபுல்லா பிள்ளையா செய்தாலும் மடக்கையை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். அது மாதிரி மடக்கையை ஃபுல்லா செய்திருந்தாலும் கனவளவை செய்யாம விட்டுருக்கலாம், கனவளவு செய்யாத பிள்ளைகள் மடக்கை செய்ய விட்டுருக்கலாம். சரி, ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்பு இல்லை. ஒன்று செய்தாதான் இன்னொன்று இல்லை. அது கனவளவு மடக்கை. சரியா, அதே தான் இங்கேயும். சரியா, இங்கேயும் 2 பகுதிகள் வரப்போகுது. என்னென்ன பகுதி வரப்போகுது? முதல் பகுதி பரப்பளவுல வரப்போகுது. பரப்பளவுன்னு சொன்னா அதில சமன்பாடுகளும் தர மாட்டாங்க. சரி, அதெல்லாம் சின்ன பிள்ளை தான் சனமான சமன்பாடுகள் தானே. சதுரம், செவ்வகம், முக்கோணம், இணைகரம், சரிவகம், வட்டம், இந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் நாங்க சின்ன வகுப்புல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சதுரத்திர பரப்பளவு தேவைப்படும். சதுரத்திர பரப்பளவு நாங்க 5ஆம் ஆண்டுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த சமன்பாடு எல்லாம் தந்து உங்களை அவமானப்படுத்தக்கூடாதானே. என்ன, அப்ப அந்த சமன்பாடு வராது. உதாரணத்துக்கு இப்ப சரிவகம், இப்ப நாங்க 2020 பார்க்க போற சரிவகம். சரிவகத்திர பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும், பரப்பளவு சமன்பாடு. சரியா, அப்ப நான் உங்களுக்கு அனுப்பின அந்த டியூட்னா கடைசி பக்கத்துல என்ன அதுல எல்லாமே இருக்கு. சரியா, அது தர தேவையில்லை உங்களுக்கு. அந்த டியூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இதுல எல்லா பகுதியும் எல்லா இந்த சமன்பாடுகளும் இருக்கு. சதுரத்திர பரப்பளவு, நிலந்த அகலம், செவ்வகம், முக்கோணம், இணைகரம், சரிவகம், வட்டம், ஆரைச்சிறை இதுல வந்தது இல்லை. சரியா, சரியா, அது தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆரைச்சிறையோட பரப்பளவு என்ன, எல்லா உருவங்களோட பரப்பளவும் தந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சமன்பாடு இருக்கு. ஏன்னா இது இருபடி சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு 2 முறை இருக்கு. ஒன்று வர்க்க பூர்த்தியாக்கல் முறை, இன்னொன்று இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்கிற முறை. சரியா, ஓகே, அதுக்கு பிறகு வருவோம். இப்ப இதை பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த 2020 இந்த இடத்துல சரிவகம் வந்திருக்கு. 2021 பாருங்க, ஒரு சதுர அடர்ன்னு இந்த கேள்வி தொடங்குது பாருங்க. 2021 ஒரு சதுர அடர்ன்னு தொடங்கும். அப்ப சதுரத்திர பரப்பளவு தெரியும், நிரந்தர அகலம். 2022 பாத்தீங்கன்னா வட்டம், வட்டத்துக்குள்ள வட்டம், சின்ன வட்டம் பெரிய வட்டம். அப்ப வட்டத்திர பரப்பளவு பையார் வர்க்கம்ன்றது தெரிஞ்சிருக்கும். சரியா, அதே மாதிரி 2023 பாருங்க, செவ்வகம், செவ்வகத்துக்குள்ள செவ்வகம். அப்ப செவ்வகத்திர பரப்பளவு தெரிஞ்சிருக்கும். 2024 பாருங்க, முக்கோணத்துக்குள்ள செவ்வகம். அப்ப முக்கோணத்திர பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும், செவ்வகத்திர பரப்பளவு தெரிஞ்சிருக்கும். சரியா, கடைசியா 2025 பாருங்க, கடைசியா செவ்வகத்துக்குள்ள சதுரம். சரியா, அப்ப செவ்வகத்திர பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும், சதுரத்திர பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும். சின்ன பிரச்சனை என்ன, இப்ப நம்ம செய்துட்டு இருந்த பகுதியே இல்லை. சரியா, இப்ப இதே மாதிரி பாஸ் பேப்பர் நேரடி கிளாஸ் ஒன்றும் செஞ்சுட்டு இருக்கோம்லே.
வேறடி கிளாஸ் வவுனியாவிலையும் இருக்கு, மட்டக்களப்புலையும் செய்துட்டு இருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு இதை முந்தி கொண்டு போறதால அவங்களெல்லாம் சொன்னாங்க, இந்த பகுதியே லாஸ்டா செய்றீங்க, இந்த பகுதி சரியான லேசா இருக்கு, இதையும் நீங்க முன்னுக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி சொல்றேன். இதுவும் சரியான லேசு. 30க்கு குறைவான புள்ளிகள் எடுக்கிற பிள்ளைகள் வர்க்க பூத்தியாக்கல் முறை பரப்பளவு உங்களுக்கு விலங்கிருந்து வைங்க. வர்க்க பூத்தியாக்கல் முறையை சரியா செய்து 10க்கு 6 மாசம் இதுல சேர்த்துடலாம். சரியா? 10க்கு பரப்பளவு உங்களால செய்ய முடியாம ஸ்டக் ஆயிட்டு விடுங்க, ஸ்டக் ஆயிட்டு என்று சொன்னா பரவாயில்ல. அதுல அந்த இருபடி சமன்பாடுகளை தரப்போறாங்க. இதுல எப்படி எந்த சமன்பாடை எனக்கு காட்டுகன்னு சொல்லி தந்தாங்களோ அதே மாதிரி அந்த இருபடி சமன்பாடை தரப்போறாங்க, என காட்டுகன்னு சொல்லி வரி இருக்கும், அல்லது திருப்தி திருப்திப்படுத்தும் திருப்திப்படுத்தும் என்று சொன்னா என்ன? திருப்திப்படுத்துற சாப்பாடு எல்லாம் போட்டு அதில் கவனிக்கிறது அப்படி எல்லாம் இல்லை. திருப்திப்படுத்தும் என்று சொன்னா அந்த உருவாக்கணும், அந்த சமன்பாடை நம்ம உருவாக்கணும். சரியா? கிட்டத்தட்ட என காட்டுக தான் இந்த சமன்பாடு நாங்க உருவாக்கோம், திருப்திப்படுத்தும் என காட்டுக என்று சொல்லி அந்த சமன்பாடை தந்திருப்பாங்க. அப்ப பரப்பளவு பகுதி உங்களால செய்ய முடியாம போயிட்டேன்னு சொன்னா கவலையை விடுங்க, அது போட்டும். 10க்கு 4 போட்டும், மிச்சம் 10க்கு அப்படியே எடுக்கலாம். ஏன்னு சொன்னா அது ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப வரப்போம். சரியா? அப்ப இருபடி சமன்பாடுகளை பரப்பளவை வச்சு இந்த பரப்பளவை வச்சு முதலாவது சமன்பாடை உருவாக்கிட்டோம். இனி அதை தீர்த்து அதை தீர்த்து விடைய காண்றதுக்கு 2 முறை இருக்கு. சரியா? ஒன்று வர்க்க பூர்த்தியாக்கல் முறை, இது முதலாவது முறை. 2வது ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யறது. ஒரு சமன்பாடு இருக்கு, சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யற முறை 2வது. இதுலதான் செய்யணும், வர்க்க புத்தில நீ செய்யணும், சூத்திரத்தை பயன்படுத்தி தான் செய்யணும் என்று சொல்லி ஒரு காலம் சொல்ல மாட்டாங்க. கேள்வியில அப்படி சொல்லவே மாட்டாங்க. இந்த 2 வசனத்தையும் சொல்லவே மாட்டாங்க. வர்க்க புத்தியாக்கல முறையை பயன்படுத்தி தீருங்கோ, இல்ல சூத்திரத்தை பயன்படுத்தி தீருங்கோன்னு சொல்லி பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. சில வருடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாலும் எப்படி சொல்லுவாங்கன்னா, வர்க்க பூர்த்தியாக்கல் முறை அல்லது வேறு ஏதேனும் முறை. சரியா? வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில தீருங்கோ, தெரியாதா? சரி, வேறு ஏதாவது முறை இருக்கா உங்களுக்கு, அது தீருங்கோ. உங்களோட இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க அதுல. சரியா? அந்த இடைக்காண்டர்களில படிச்ச உண்டு சிக்மா எஃப் எக்ஸ் இன்கிள் சிக்மா எஃப். இது எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கும் முன்னொரு காலத்துல. என்ன? இன்னொன்று சிக்மா எஃப் டி இன்கிள் சிக்மா எஃப். சரி, இது நெடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி செய்யறது, அல்லது நம்ம வளமையான நடுப்பெருமானத்தை முதல் பெருக்கி செய்யறது. இதுல சில கேள்வியில சொல்லுவாங்க நெடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி செய்யுங்கன்னு சொன்னா அதுலதான் செய்யும். மற்ற முறையில செய்தா 1-2 மாசம் குறைய வாய்ப்பு. ஆனா இங்க இதுவரைக்கும் சொன்னதில்லை வர்க்க புத்தியாக்கல் முறையை பயன்படுத்தி செய்யுங்கோ, சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யுங்கன்னு சொன்னதில்லை. ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா வர்க்க புத்தியாக்கல் முறை மூலம் தீர்க்க சொன்னா அதெல்லாம் செய்யணும், சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்குன்னு சொன்னா அதெல்லாம் செய்யணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா உங்களுக்கு, ஒவ்வொரு கேள்வியும் 2 முறையில செஞ்சா ஒரு கிளாஸே போயிடும், ஒரு கேள்வியை விளங்கப்படுத்துறதுக்கு. அதனால 2020 வர்க்க புத்தியாக்கல் முறையில விளங்கப்படுத்தினா அதுக்கு அடுத்தத சூத்திரத்தை பயன்படுத்தி, அதுக்கு அடுத்தது வர்க்க பூத்தி சூத்திரம், வர்க்க பூத்தி சூத்திரம். அப்ப 3 கேள்விய வர்க்க பூத்தியாக்கல் முறையிலையும் 3 கேள்விய சூத்திரத்தை பயன்படுத்தியும் விளங்கப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்க, வர்க்க பூத்தி ஈஸியா இருக்குடா, அப்ப அதுலயே நம்ம செய்வோம், அதை விட சூத்திரம் பயங்கர ஈஸியா இருக்கு, அப்ப அதுல செய்வோம்ன்றதை நீங்க தான் முடிவு எடுப்போம். அது ஆளுக்கால் வேறுபடும். அப்ப நான் 2020 இப்ப வர்க்க பூத்தியாக்கல் முறையில செய்ய போறேன், 21 சூத்திரத்தை பயன்படுத்தி செய்ய போறேன். ஓகேவா? 2ல உங்களுக்கு விருப்பமான முறை உண்ட முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? நான் போன முறை மார்க்கிங் போயிட்டு இருக்கக்குள்ள அதுல ஒரு 200 பேப்பர் திருத்திருப்பேன். நான் அதுல ஒரு பேப்பர்ல ஒரு 2 முறையிலையும் செஞ்சிருக்கு. 2 முறையில செஞ்சா என்ன, அது 10க்கு இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா 10 போட்டு 20, 10க்கு 20 போடலாமா? அப்படி எல்லாம் இல்லை, 2யும் திருத்தினாங்க. சரி, 2யும் திருத்தி 2க்கும் அவருக்கு 2லையுமே சரியாவே செஞ்சிருந்தாங்க. சரியா? 2ம் சரியா இருந்தது. சரியா? அதுக்காக 2 செய்ய சொல்லி உங்களை நான் சொல்ல வரல.
சரியா? ரெண்டுல எது உங்களுக்கு இலகுவா இருக்குதோ அந்த முறையில செய்யுங்க. சரியா? ஓகே. அப்ப இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிஞ்சுது. அப்ப இது எவ்வளவு இலகுவான பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும். பகுதி 2ல தான் வரப்போகுது. சரியா? முதல்ல கேள்வியை பார்த்து அது என்ன கேள்வின்னு கண்டுபிடிக்க தெரியும். சரியா? இப்ப உங்களுக்கு நான் டியூட்டா அடிச்சு தந்தபடியா அந்த ஸ்கில் உங்களுக்கு வளர்க்குறத நான் நிப்பாட்டியிருக்கேன். அந்த ஸ்கில் வளருதில்லை. ஏன்னா நேற்று அந்த நேரடி கிளாஸ்ல இதுல எங்க இருபடி சாம்பார் பரப்பளவுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு பிள்ளை மாறி கண்டுபிடிச்சிருந்து 2021 கேள்வி செய்யக்குள்ள, சரி 2021 செய்யக்குள்ள 6வது கேள்வியா தான் அந்த கேள்வி இருந்தது. சரியா? அதுல 5வது கேள்வியில ஒரு முக்கோண படம் வந்துட்டு தானே. அப்ப 5வது கேள்விக்கு எழுதப்படுது. நடக்குது வேலை. என்னன்னு கேட்டா முக்கோணம் இருக்காம அப்ப அதானே பரப்பளவா இருந்திருக்கும்னு சொல்லி. சரியா? முதல்ல கேள்வியை கண்டுபிடிக்கிறது தெரியணும் இல்ல அதுக்கு ஃபுல் பாஸ் பேப்பரை வச்சு தேடி எடுக்கணுமா? இதுல இருபடி சமன்பாடு தந்திருப்பாங்க. அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சமன் 4 எக்ஸ் ஆய் 20 சமன் சைபர் என திருப்தியாகும் என காட்டுக என்று சொல்லி ஒரு வரி இருந்தா அதுதான் இந்த பரப்பளவு இருபடி சமன்பாடுகள் கேள்வி. அப்ப அங்கதான் நாங்க வர்க்க புத்தியாக முறையில செய்ய போறோம் அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி செய்ய போறோம். அப்ப இலகுவான ஒரு பகுதி இலகுவா படிக்க போறோம். 10க்கு 10 எல்லாரும் எடுக்கலாம். நீங்களும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம். படம் பாக்குற மாதிரி நான் கதைக்கிறத பார்த்துட்டு இருந்து மிக்சரை கொஞ்சம் வாயில போட்டுட்டு கொஞ்சம் தேத்தனியை குடிச்சு கொண்டு இருந்தா சரியா? அது வேலைக்காகதா? இப்ப இதுல 61 பேர்ல யாராச்சும் அப்படி செஞ்சுட்டு இருந்தா சிரிப்பு வந்திருக்குமா அந்த ஆளுக்கு. என்னடா நேர்ல பாக்குற மாதிரி சொல்றார். அப்படியெல்லாம் படிக்கல அது பிள்ளைகள். ஒரு பக்கம் எழுதணும். சரியா? இன்னொரு பக்கம் பார்க்கணும். கையில பேனா இருக்கணும். இப்ப எத்தனை பேர் கையில பேனா இருக்கு நீங்க யோசிச்சுக்கணும். நான் உங்களை பார்க்க போறது இல்ல. எத்தனை பேர் கையில பேனா இருக்கு பார்த்துக்கணும். எத்தனை பேர் காலுக்கு மேல காலத்துக்கு மேசைக்கு மேல போட்டு போன தூக்கி போட்டு பெட்ஷீட்டுக்கு மேல போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கணும். சரி கிளாஸ்ன்னு சொன்னா நான் உங்களை பார்க்க போறது இல்லை. அதுக்காண்டி நான் ஒரு டீச்சர் படிப்பிச்சிட்டு இருக்கேன். சரி அதுக்கு ஏத்த மாதிரி வகுப்புல இருக்கு. வகுப்புன்னு சொன்னா தூக்கி வெளியால கலைச்சி விடணும். காலுக்கு மேல காலை தூக்கி போட்டு இப்ப எனக்கு தெரியாது தானே. அதுக்காக வகுப்பு மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா படிக்கலாம். சரி ஓகே தேவையில்லாத தேவையில்ல ஓகே. பாடத்துக்கு வருவோம். சரி முதலாம் அந்த கேள்வியை முழுமையா வாசிக்கும். சரிவகம். அப்ப சரிவகத்திர பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? பிலால் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? பிலால் இல்ல நித்ரையா? பிலால் ஓ சார். சரிவகத்திர பரப்பளவு சமன்பாடு தெரியுமா? ஞாபகம் இருக்கா இல்ல இனிதான் படிக்கணுமா? சரிங்க சார். சொல்லுங்க பிலால். சரிவகத்திர அரைத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தொகை. அதான் வேலை. ஓகே சரிவகத்திர பரப்பளவு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்திரம். ஓகே அதான். அவ கேள்வியை வாசிக்கிறோம் பாருங்க. 6வது கேள்வியாக வந்திருக்கு 2020ஆம் ஆண்டு. சரிவக வடிவம் உள்ள ஒரு அடரும் அதன் அளவீடுகளும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதன் பரப்பளவு 20 மீட்டர் வர்க்கம் எனின் எக்ஸிலான இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x 20 சமன் சைவர் என்ன திருப்தியாகும் என காட்டுக. தந்துட்டாங்க. சரியா? தந்துட்டாங்க. அப்ப அதை அடியில செக் பண்ணுவோம். எங்களுக்கு கடைசி விட இப்படி வந்தாச்சு. மேலுக்கு என்னவாச்சு எழுதி முடிக்கணும். இப்படி முடிச்சாச்சு. சரியா? கடைசி விடையே தந்துட்டாங்க. விடையே போட்டுட்டோம். சரி இனி மேல என்னவாச்சு எழுதி இங்க முடிச்சாச்சு. சரியா? ஓகே அப்ப படம் ஒன்று தந்திருக்கு. சரிவகம் ஒன்று தந்திருக்கு. சரிவகம் என்று சொன்னால் ஏதாவது 2 பக்கம் தான் சமாந்திரமா இருக்கு. சரிவகத்துல ஒரு சோடி எதிர்பக்கங்கள் தான் சமாந்திரமா இருக்கும். அப்ப இவரும் இவரும் சமாந்திரம். சரியா? அது மாதிரி செங்குத்து உயரம் வந்து எக்ஸ் என்று தந்திருக்கு. செங்குத்து உயரம் எக்ஸா. ஒரு சமாந்திர பக்கத்துல நீளம் வந்து எக்ஸ் ஆக 3. சரியா? இன்னொரு சமாந்திர பக்கத்துல நீளம் எக்ஸ் ஆக 5. ஓகேவா? எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆக 5. அப்ப சமாந்திர பக்கங்கள் தெரியும் எங்களுக்கு எது. இந்த 2 தான் சமாந்திர பக்கங்கள். இப்ப இவர் 20 30 இருந்தா 20 30 50 போட்டிருப்பீங்க. சரியா? ஓகே இந்த 2 சமாந்திர பக்கம்னா இந்த 2ஐயும் கூட்டணும். அதுதான் கூட்டப்படும். ஓகே சரி அப்ப இதுல பரப்பளவு மொத்த பரப்பளவு வந்து 20 மீட்டர் இருக்கம்னு தந்திருக்காங்களா? 20 மீட்டர்ல இருக்கும். அப்ப அதை வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கும். அப்ப இப்ப பிலால் சொன்ன மாதிரி சரிவகத்தில பரப்பளவு சமன்பாடு. ஓகே சரிவகத்தில பரப்பளவு சரிவகத்தில பரப்பளவுக்கு
சமன்பாடு வந்து அரை தர சமாந்தர பக்கங்களின் என்ன சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் தர செங்குத்து உயரம் அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம் இதான் சரிவத்திர பரப்பளவு சமன்பாடு. சரியா? அப்ப எழுதுவோம். அரை தர சமாந்தர பக்கங்கள் வந்து இவையில் ரெண்டு பேரும் அந்த இருக்கு குறியீடு இப்படி போட்டா ரெண்டு அம்புக்குறி போட்டிருந்தா இந்த பக்கமும் இந்த பக்கம் சமாந்தரம். அப்ப கூட்டுத்தொகை என்றால் ரெண்டையும் கூட்டுவோம். சரி, ஒரு அடைப்பை போட்டு கூட்டுவோமே. கூட்டுத்தொகை என்ற வழியா கூட்டுவோம். எக்ஸாக மூன்றும் எக்ஸாக ஐந்தும் எக்ஸாக மூன்றும் எக்ஸாக ஐந்தும் தர செங்குத்து உயரம் வந்து இவர் செங்குத்து அடையாளம் போட்டிருக்காரு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் செங்குத்து உயரம் எக்ஸ். குலத்தையும் பெருக்கி நான் வேற போற விட 20 தந்தே இருக்காங்க. பரப்பளவு 20 தந்திருக்கு கேள்வியில. சரி, அப்ப செங்குத்து உயரம் 20. ஓகே, இனி இந்த அடைப்புக்குள்ள இருக்கிறது சுருக்குவோம். சரி, அடைப்புக்குள்ள இருக்கிற சுருக்குவோம். அரை தர எக்ஸையும் கூட்டினா 2x, 3 கூட்டினா 8 தர செங்குத்து உயரம் எக்ஸ் சமன் 20. 20 எல்லாம் ஒன்றும் செய்யா, விடையே பாருங்க. கிட்ட வந்துட்டோமான்னு பார்ப்போம். 20 இருக்கு, அப்ப அதை வெட்டக்கூடாது, அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். சரியா? ஓகே, அப்ப இங்க பாருங்க, இதுக்குள்ள 2 இருக்குல்ல, 2x ஒரு 2 இருக்கு, இந்த 8 ஒரு 2 இருக்கு. சரி, எனக்கு இங்க அரை வரக்கூடாது. இந்த அறையை வெட்டோம்னா வெளியால ஒரு 2 எடுத்தா 2 வெட்டிடலாம். இப்படித்தான் யோசிக்கணும். விடைய பார்த்து செட் பண்ணி கொண்டு வரணும் மேல. அப்ப அரை தர இதுல இருந்து இந்த அடைப்புக்குள்ள இருந்து ஒரு 2 வழி எடுத்து 2x இருந்து 2 வழி எடுத்துட்டு எக்ஸ். இதுல 4 தர 2ல 2 வழி எடுத்து அப்ப 4 பெருக்கி பாருங்க. 2 தர எக்ஸ் 2x நாங்க 8. சரியா? தர எக்ஸ் சமன் 20. சரியா? 2 வெட்டலாம். பெருக்குப்படுதானே, எல்லாம் பெருக்குப்படுது. 2 வெட்டலாம். அப்புறம் இந்த 2 வெட்டுறீங்க, அது கூட்டுப்படுது. சரியா? ஓகே, அப்ப என்ன மிச்சம்? இவர் இல்லாம போயிட்டு இந்த தொகுதி இல்லாம போயிட்டு அப்ப எக்ஸால இந்த அடைப்பை பெருக்கணும். சரியா? அப்ப எக்ஸால எக்ஸ பெருக்கினா எக்ஸ் வர்க்கம். திரும்ப இந்த எக்ஸால 4 பெருக்கினா எக்ஸ் தர 4x சமன் 20. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, எக்ஸ் வர்க்கம் வந்துட்டு 4x வந்துட்டு இந்த 20 நேர் என்ன? நேர் 20 தான். இந்த பக்கம் நேர் 20. அப்ப இந்த பக்கம் மற்ற பக்கம் கொண்டு வந்தா அதாவது என்ன அர்த்தம்னா 2 பக்கமும் நாங்க 20 கழிக்கிறோம். வேற சைவரா கொண்டு 20 கழிக்கணும். இப்ப இங்காலும் 20 கழிக்கணும். அதான் உண்மையான முறை. சரி, நம்ம டக்குன்னு செய்வோம். என்ன செய்யறோம்? சாக 20 சமன்பாடு மற்ற பக்கம் வந்தா சாக 20 வந்துட்டு சமன்பாடு முடிச்சு ஒரு பகுதி முடிச்சிட முடியாது. பரப்பளவு சிம்பிளா வந்துருக்கு பாருங்க. சரிவத்திர பரப்பளவு சமன்பாடு தெரிஞ்சிருந்தால் அரை தர சமாந்திர பக்கங்களையும் கூட்டுத்தொகை இந்த 2 கூட்டணும். தர செங்குத்தியர் அப்ப பரப்பளவு 20 தந்திருக்கு. அப்ப சமன். இனி இதை கூட்டினா உங்களுக்கு வேற. சரி, எங்களுக்கு அரை வரக்கூடாது விடையில. அப்ப இந்த 2 வெட்டுறதுக்காக இதுக்குள்ள இந்த 2 வெளியே எடுக்கிறோம். வெட்டினம் எக்ஸ் வர்க்கம் வரணும். இல்ல விடையில எக்ஸ் வர்க்கம் வரணும். அப்ப எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் தர 4 20 விடையில இஞ்சால வந்திருக்கு. அப்ப மற்ற பக்கம் 1 வாரம் முடிஞ்சுது. ஓகேவா? அப்ப செய்திருப்பீங்க நம்புறேன். அப்ப இந்த பகுதிக்கு வந்து 3 மார்க்ஸ் தரப்பட்டிருந்தது. சரியா? இதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விடை எழுதலாம். ஸ்டெப்புகளை மாறி மாறி எழுதலாம். கடைசி வரைக்கும் வந்தா 3 மார்க்ஸ் போட்டு கொடுக்கும். சரியா? சரிவகுக்கிற பரப்பளவு சரியா கண்டதுக்கு 1 மார்க்ஸ். அதை 20க்கு சமப்படுத்தி என்ன சரிவகுக்கிற பரப்பளவு சரியா எழுதுனதுக்கு 1 மார்க்ஸ். அதை 20க்கு எழுதி இப்படி இந்த ஸ்டெப்புகளுக்கு எல்லாம் இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்ஸ். கடைசி விட வரைக்கும் வந்ததுக்கு 1 மார்க்ஸ். ஆக மொத்தம் இந்த பரப்பளவு சமன்பாடை உருவாக்குனதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப இந்த சமன்பாடை வச்சு சரி அங்கால கேள்வியை செய்ய போறோம். இப்ப இந்த சமன்பாடு உருவாக்காதாக்கனால இந்த பிள்ளை இந்த அடுத்த கேள்வி செய்யலாதா? அதான் கேள்வியில இருக்கே. இந்த சமன்பாடை நீங்க உருவாக்காட்டியும் கேள்வியில இருக்குத்தானே. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க தொடரலாம். எப்படி? அங்க வாசிக்கிறோம் பாருங்க.
அடரின் 2 சமாந்திர பக்கங்களுக்கும் இடையே உள்ள செங்குத்து தூரத்தை கண்டு. அப்ப அதை காணும், கண்டுட்டு மிச்சத்தை வாசிக்கும் பிறகு. சரியா, 2 செங்குத்து அதாவது 2 சமாந்திர பக்கத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த தூரத்தை, செங்குத்து தூரத்தை காணட்டான், எக்ஸ காணட்டான். சரியா, அவங்க டிரெக்டா சொல்லல, வர்க்க பூத்தியாக்கல் முறையையோ சூத்திரத்தையோ உங்களுக்கு ஞாபகப்படுத்தல. சரியா, ஞாபகப்படுத்தாட்டியும் இருபடி சமன்பாடுகளை தீர்த்து இந்த எக்ஸில பெருமானத்தை காணும் கொண்டு டிரெக்டா சொல்லாம இன்டிரெக்டா சொல்றாங்க. 2 சமாந்திர கூடுகளுக்கும் இடையே உள்ள இந்த தூரத்தை காணட்டான். சரி, பிறகு கேள்வியே தேர்ற இல்ல, என்னடா வர்க்க பூத்தியாக்கள் ஒரு வரியையும் காண இல்ல, சூத்திரம் என்ற வரியையும் காண இல்ல, அப்ப எங்கதான் அந்த கேள்வி துளைஞ்சு போயிட்டு தேர்றது. சரியா, இவரோட தீர்வு, இவரோட மூலம் எக்ஸ் எக்ஸ் தீர்த்து எக்ஸ காணட்டான். சரியா, ஓகே. அப்ப இந்த கேள்வியை நான் வர்க்க பூத்தியாக்க முறையில சொல்லி தர போறேன். இதுல சந்தேகம் இருக்கா? இல்லை, சொல்லுங்க. டிலக்ஷன் அகட்டிங்களா ஏதாவது? இல்லை. சரியா, இப்ப சமன்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. இதுல தேவை நீ பரப்பளவுக்கும் எங்களுக்கும் ஐயோ அந்த படம் தேவை, அது பிறகு இருக்கும். ஓகே, சரி, பரவாயில்ல. சரியா, இப்ப நாங்க வர்க்க பூத்தியாக்க முறைக்கு போவோம். எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 20 சமன் 0. இந்த சமன்பாடு உருவாக்காட்டியும் கேள்வியில இருக்கு, இதுல இருந்தும் கேள்வியை செய்யலாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் திருத்தின பேப்பர்கள்ல ஒரு காவாசி பேப்பர்ல முன்பகுதி இல்ல, பரப்பளவு இல்ல, இதுல இருந்து தான் தொடக்குறாங்க. சரியா, அப்ப அவங்க நல்லா இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க நல்லா. என்ன, இது ஒரு ஓர்டருக்கு செய்யறது இல்லை, இது ஒரு ஒரே ஓர்டருக்கு தான் திரும்ப திரும்ப செய்யறது, இதுல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரையில அந்த கேள்வியில. சரியா, அப்ப முதல்ல இந்த எக்ஸ் வர்க்கத்துல குணகத்தை ஒண்டா மாத்தோம், அதை கவனிப்போம். இது ஒரு எக்ஸ் வர்க்கம் தானே, இது ஒரு எக்ஸ் வர்க்கம் இல்லாம 2x வர்க்கம் இருந்திருந்தா இந்த மொத்த சமன்பாடையும் 2ஆல பிரிச்சு போட்டுதான் கேள்வியை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அப்படியான கேள்வி வரக்குள்ள பார்ப்போம். இதுல ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்கணும், ஒன்று. இதுல ஒரு எக்ஸ் வர்க்கம் தான் இருக்கு. சரியா, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இவரை கொண்டு போவோம் அங்கால, இந்த 20 கழிப்படுது அங்கால போய் கூட்டு போடும் சைவரோட, இவரை கொண்டு போவோம், அப்பதான் கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கு. சரியா, அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 4x, இந்த சக 20 அங்கால போனா சைவரோட கூட்டு போட்டா சக 20 2 பேர். சரியா, இந்த ஸ்டெப் விளங்கலையோ அந்த ஸ்டெப்ல நீ படிக்கணுங்களா, இந்த ஸ்டெப் விளங்காட்டி இந்த ஸ்டெப்லயே கேட்டுருங்க. ஓகே, இதுல ஒன்றும் பெருசா இல்லை தானே, 20 அங்கால. இனி என்ன செய்ய போறோம்டா, இந்த இருக்கு இந்த எக்ஸோட வார நம்பர் குணகம், எக்ஸ் வர்க்கத்தோட இல்ல, எக்ஸோட வார நம்பரை அதை ரஃப் பேப்பர்ல 4 அரையால பெருக்கி, அரையால பெருக்கல். சரி, அரையால பெருக்கினா 2ஆல வெட்டினா ஒரு முறை, 4ஆல வெட்டினா 2 முறை, விடையா வரப்போது 2. அதை வர்க்கப்படுத்தும், வந்த விடையை வர்க்கப்படுத்தும். சரியா, திரும்ப சொல்றோம் பாருங்க, இந்த 4 எக்ஸோட வார நம்பரை அரையால பெருக்கி வார விடைய வர்க்கப்படுத்தும். வர்க்கப்படுத்திட்டு என்ன செய்யணும்டா, இந்த சமன்பாட்டு 2 பக்கமும் இவரை வந்து கூட்டணும். சமன்பாட்டு 2 பக்கமும் கூட்ட போறோம். ஓகே, பாருங்க, கூட்ட போறேன். எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 2 வர்க்கம், இவரை அதே மாதிரி மற்ற பக்கமும் கூட்டம், சக 2 வர்க்கம். ஓகேவா, சரி, இந்த ஸ்டெப்பும் விளையாட்டு. இப்ப இந்த இருக்குல்ல அந்த மூன்றுறுப்பு கோவை, மூன்றுறுப்பா இருக்குல்ல, அந்த மூன்றுறுப்ப ஒரு நிறைவர்க்க கோவையா மாத்த போறோம். ஒரு அடைப்புக்குள்ள எல்லாத்தையும் எடுக்க போறோம். சரியா, பாருங்க என்னென்று செய்ய போறோம்னு சொன்னா, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க 2 இருக்கு, x2, அப்ப எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கம் என்று எழுத போறேன். ஏன் இப்படி எழுத போறேன்னா, இதை விரிச்சலினா மேல இருக்கிறது வரும். இது எப்படி விரிச்சு எழுதுறாங்க, எக்ஸ் ஆக 2 வர்க்கத்தை எப்படி விரிச்சு எழுதுறாங்க, முதல்ல இவரை வர்க்கப்படுத்துவோம், எக்ஸ் வர்க்கம், பிறகு இந்த 2ஐயும் பெருப்போம், 2 தர எக்ஸ் 2x, அதை 2ஆல பெருக்கினா 4x.
பிறகு இவரை வர்க்கப்படுத்துவோம். 2 4 அல்லது 2 வர்க்கம். பாருங்க, இவருக்கு பதிலா இவர் எழுதலாம். இவரை விரிச்சா இவர் தான் இவருக்கு பதிலா இவர் எழுதலாம். இதான் விளக்கம். இப்ப விளங்காத பிள்ளைகளுக்கு சரியா, கணிதம் பாடமாக்கி படிக்கிற பாடம் இல்லை. அதை மட்டும் விளங்கணும். கணிதம் பாடமாக்குறது இல்லை, விளங்கித்தான் படிப்போம். ஏன் இதை இப்படி எழுதினோம்ன்றதை நான் இப்ப விளங்கப்படுத்திட்டேன். சரியா? இப்ப இதுவும் விளங்காத பிள்ளைகளுக்காக சரியா என்ன செய்யணும்டா, இந்த இருக்குது இல்ல, இந்த வர்க்கம் வர 2 நம்பர், இந்த எக்ஸ் வர்க்கம், இந்த 2 வர்க்கம், 2 வர்க்கத்துக்கு வர இந்த எக்ஸ் கொண்டு இதுல போடுங்கோ. வர்க்கம் வர 2 நம்பர் எக்ஸ் கொண்டு இதுல போடுங்கோ, 2 கொண்டு இதுல போடுங்கோ. சரியா? இங்க நேர் இருக்கு தானே, அப்ப நேர போடுங்கோ. அல்லது இன்னும் சொல்றேன்டா, 2 நேரம் தான் நேர போடுங்க. ஏதாவது ஒன்று மறையன்னா மறைய போடுங்க. சரியா? இதுல இது எப்பவுமே நேரா தான் இருக்கு. நாங்க 2 பக்கம் கூட்டத்தானே வரும், கழிக்க போறோம் இல்லையா, கூட்ட போறோம். அப்ப 2 நேரா இருந்தா முதல்ல என்ன தரும், ஏதாவது டவுட்டா? இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு போடணும், பிறகு 2 கொண்டு போடணும். பிறகு இதுல குறி இருக்கும், இந்த குறியை கொண்டு அப்படியே போட போறோம். இந்த 4x முன்னுக்கு சக இருக்கா, சகவை போடுங்க. சக இருந்தா சக போடுங்க. சரியா? சரியா? அது எல்லாருக்கும் பொருத்தம் இல்லை. விளங்காத பிள்ளைகள் மட்டும் இப்படி மனப்பாடம் சொல்லி செய்யலாம். சரி, ஒண்ணு செய்யாட்டி என்ன செய்யுது என்ன, வேற வழி இல்லை. அப்ப அங்கால என்ன இருக்கு பிள்ளைகள், அங்கால 20ம் 4. இங்க 4 இருக்கு, 2 தானே இருக்கு. 4ன்னு சொல்றீங்க, 2 வர்க்கம் என்ன, 2 வர்க்கம் எத்தனை, 4. அப்ப 20ம் 4ம் 24. 24ம் 24. சரியா? ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ணணும். எனக்கு எக்ஸ காணணும், அதான் இந்த நோக்கம். எக்ஸ காணணும். இங்க ஒரு வர்க்கம் டிஸ்டர்பா இருக்கு. சரியா? மடக்கையில பார்த்தோம், லொக்க இல்லாம பண்றதுக்கு 2 பக்கமும் என்ன செஞ்சோம், 2 பக்கமும் ஆயிஷா மடக்கை, கனவுல மடக்கை படிச்சாங்களா ஆயிஷா? கனவுல மடக்கை படிச்சாங்களா? லொக்க இல்லாம பண்ண என்ன செஞ்சாங்க ஆயிஷா? 2 பக்கமும் ஆன்டி லாக் எடுத்தான். வெரி குட், ஆன்டி லாக் எடுத்தோம். அந்த மாதிரி வர்க்கத்தை இல்லாம பண்றதுக்கு 2 பக்கம் வர்க்க மூலம் எடுக்கிறோம். சரியா? 2 பக்கம் வர்க்க மூலம் எடுக்கிறோம். 2 பக்கமும் வர்க்கமூலம் வர்க்கமூலம். சரியா? வர்க்கமூலம் 2 பக்கமும் எடுத்தா மறக்காம பிளஸ் அல்லது மைனஸ போட்டுக்கொள்ளணும். சரியா? ஏதாவது ஒரு பக்கம் மறக்காம வர்க்கமூலம் தெரியும். 2 பக்கம் வர்க்கமூலம் எடுத்தா பிளஸ் அல்லது மைனஸ் வரும். ஓகே பிள்ளைகள், அப்புறம் ஏன் எழுதுன்னு டவுட் வரும் போங்க. எக்ஸ் வர்க்கம் சமன் 25 சொன்னா, எக்ஸ் வர்க்கம் சமன் 25 சொன்னா, சய 5 வர்க்கமும் 25 தான், நேர் 25 தான். சக 5 வர்க்கமும் நேர் 25 தான். என்ன, சய தர சய சக தானே, அப்ப 5 தர 5 25, சக தர சக சக தான், 5 தர 5 25, சய 5 வர்க்கம் 25, சக 5 வர்க்கம் 25. அப்ப 2 பக்கம் வர்க்கம் மூலம் எடுக்கக்குள்ள இது 2 விட வருது, 2 சான்ஸ் இருக்கு. அப்ப சக இல்ல சய ஒண்ணு போடலாம். ஓகேவா? விளங்கி போடணும். ஏன் சும்மா பாடமாக்கி போறது, 2 பக்கம் வர்க்கம் மூலம் எடுத்தா சக இல்ல செய்ய போடணும். இதான் அதுல விளக்கம். சரியா? விளங்க இல்லையா? ஓகே, 2 பக்கம் வர்க்கம் மூலம் எடுத்தா ஏதாவது ஒரு பக்கம் சக இல்ல செய்ய போடணும், மறக்காம. சரியா? 2 விட கொடுப்பான். ஓகே, அப்ப கட் பண்ணுவோம். என்ன வர்க்கம் வர்க்கம் மூலம் என்னத்துக்கு 2 பக்கம் வர்க்கம் மூலம் படுத்தலாம், இந்த வர்க்கத்தை வெட்டுறது. வர்க்கமும் வர்க்க மூலம் வெட்டுப்பட்டு இங்கால எக்ஸ் சகரந்து வரப்போகுது. அங்கால சக அல்லது சய வர்க்க மூலம் 24. வர்க்க மூலம் 24க்கு எங்களுக்கு விட தெரியாது. கேள்வியில ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க, வர்க்க மூலம் 6க்கு விட இருந்திருக்காங்க பாருங்க. கேள்வியில ஒரு ஹெல்ப் பண்ணி இருக்கும். வர்க்க மூலம் 6க்கு விடையாக 2.45 பாவிக்கிட்டான். 2.45 பாவிக்கிட்டான். அப்ப முழுமை சீட எளிய சீடா மாத்துறது, எளிய சீட முழுமை சீடா மாத்திரம் தான் படிச்சிருப்பீங்க. இந்த 6 பயன்படுத்தணும். 24க்குள்ள இத்தனை 6 இருக்கு, இத்தனை 6 இருக்கு பிள்ளை. 24க்குள்ள 4 6 இருக்கு. என்ன, இந்த 6 வார மாதிரி இந்த 24 உடைச்சு எழுதணும். சிம்பிள். இதை பார்த்து பயப்படாங்க. இது என்னடா இது,
6 சொல்லி தந்திருக்கு. இந்த 24 தான் வந்திருக்கு. 6 வர இல்ல. பாறை கொண்டு வரோம்னா 6 4 24. 24 பதிலா 4 தர 6 24. அப்ப இதுக்கு பதிலா இதை போடலாம். ஓகே, இனி எங்களுக்கு விட தெரியும் தானே. அப்ப எக்ஸ் ஆக 2 சமன் சகால சாய வர்க்கமூல 4 கூட எத்தனை? வர்க்கமூல 4 கூட எத்தனை? நிறைய வர்க்கம் தானே. 2 வர்க்கமூல 4 கூட 2. அப்ப வர்க்கமூலம் 36 கூட என்ன? சும்மா மட்டா 6. 6. வர்க்கமூலம் 225 என்ன விட? 15. வர்க்கமூலம் 625 620 25. 25. வெரி குட். ஓகே தர்சி, தேங்க்யூ. அப்ப வர்க்கமூலம் 4 வந்து நிறைவா இருக்கு. அவருக்கு எங்களுக்கு வர்க்கமூலம் தெரியும். இப்ப நான் கேட்டேன்னா நிறைய வர்க்கமூலம் அதுக்கெல்லாம் டிரெக்டா தெரியும். ஏன்டா அதெல்லாம் நிறைய வர்க்கம். வர்க்கமூலம் 4 கூட 2. வர்க்கமூலம் 6 விட தெரியாது. அதான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம 2 பிரிச்சு கொண்டிருக்க தேவையில்ல. வர்க்கமூலம் 6 வர்க்கமூலம் 4 கூட 2. வர்க்கமூலம் 6 விடை 2.45. அப்ப 2ஆல பெருக்கி இருப்பீங்க. என்ன விட வந்தது 2ஆல பெருக்கு? என்ன விட வரலையா வந்திருக்கோம்? 4.40. 4.90. 4.90. 4.9. இன்னைக்கு இருக்கிற சைவர் அதை போடணும் போட்டாலும் இல்ல போடாட்டியும் இல்ல. ஓகே, அது நீ வரைக்கும் 4.9. ஏன்னா 4.9 போட்டாலே போதும். 4.9 சைவர் போடணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சைவருக்கு சரியா பெருமதி இல்லை. எத்தனை சைவர் போட்டாலும் இது 4.9 தான். சரியா? ஓகே, கேள்வி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இப்ப பிளஸ் எடுத்தாவோட மைனஸ் எடுத்தாவோட இப்ப காட்டும். சரியா? இனி பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் மைனஸ்ல எடுக்கப்படும். பிளஸ் எடுத்தால் சரியா? பிளஸ் எடுத்தா என்ன வரும்? இதுல பிளஸ் போட்டு எடுக்கும். அப்ப எக்ஸ் ஆக 2 7 4.9. பிளஸ் என்ன போட தேவையில்லை. பிளஸ் என்ன போட தேவை. அப்ப 2 கூட்டுப்படுது. அங்கால என்ன செய்யும்? 2 அங்கால என்ன செய்யும்? வெளிப்படும். அடிபடும். 4ல இருந்து 2 போனா எத்தனை? 4ல இருந்து 2 போனா 2. சரி, 4.9 இருக்கு. 4.9ல இருந்து 2 போனா 2.9. ஓகேவா? இன்னொரு விட இருக்கு. அப்ப இன்னொரு விட இருக்குல்ல, மைனஸ் விட இருக்கு. அதையும் காணணும். சரியா? இதுல பிளஸ் அல்லது மைனஸ் இல்ல. இப்ப மைனஸ் போட போறோம். 4.9 மைனஸ். இதுல நிறைய பிள்ளைகள் காமன் மிஸ்டேக். சரியா? என்ன காமன் மிஸ்டேக் தெரியுமா? மைனஸ் எடுக்க போறோம்ன்றதுக்காண்டி இதுலயும் மைனஸ் போட்டு விடுறது. இது சும்மா தானே இருக்கு. அவரே டிஸ்டர்ப் பண்றீங்க. இவர் தானே 2 குறிய வச்சு கொண்டு இருக்கார். சரியா? அப்ப இவர் பிளஸ் எடுத்தா இவ்வளவு பிளஸ் போடணும். மைனஸ் எடுத்தா இவர்ல மைனஸ் போடணும். இவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவர் பிளஸ் தான், எப்பவும் பிளஸ் தான். சரியா? அப்ப அவர் எக்ஸ் ஆக 2 தான் எழுதணும். பிறகு மைனஸ் எடுக்கிறேன்னு நாங்க மைனஸ் போடக்கூடாது. இங்கதான் மைனஸ் போடணும். மைனஸ் 4.9. இப்ப 2 அங்கால போனா என்ன செய்யும்? இப்ப என்ன செய்யும்? கூட்டுப்படுமா? இப்போ வெளிப்படும். கழிப்படத்தான் போகுது. சாக 2 கழிப்பட போகுது. அப்ப எக்ஸ் 7 ஏற்கனவே மைனஸ் இருக்கு. இன்னொரு மைனஸ் இருக்கு. ஒரே குறியண்டா கூட்டணும், அதே குறிய போடணும். அப்ப ஒரே குறியண்டா கூட்டுப்பட போகுது. 4 2 6. 6.9. 2 விட இருக்கு எக்ஸுக்கு. எக்ஸ்ன்றது ஒரு செங்குத்து தூரம். எக்ஸ்ன்றது ஒரு செங்குத்து தூரம். அப்ப இதுல 2ல எது சரியான விட? 2.9 மறை 6.9 சரியான விடை? 2.9. நீளங்கள் மறைப்பெருமானத்தை எடுக்காது. வெப்பநிலையில மைனஸ் இருக்க முடியாது. வெப்பநிலை சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. -4 -5 என்று சொல்லி வெப்பநிலையில மைனஸ் இருக்கும். ஆனா நீளங்கள் எப்பவுமே மைனஸ்ல இருக்காது. அடிமட்டத்தில் இருக்கா -6 சென்டிமீட்டர் அளந்து காட்டுங்க. -10 சென்டிமீட்டர் அது கற்பனை. அப்படி ஒன்றே இல்லை. அப்ப மைனஸ்ல விட வராது. நீளங்களுக்கு மைனஸ்ல விட வராது. அப்ப இதுக்கு பக்கத்துல போட்டு கொடுங்க. இந்த விட பொருந்தாது. இந்த விட பொருந்தாது. காரணம் போடணும். ஏன் பொருந்தாதுன்னு. சரியா? காரணம் எழுதுறேன். நான் சொன்ன மாதிரி நீளங்கள் எல்லாம் நேர்பெருமானமா இருக்கும்.
மைனஸ் பெருமானமா இருக்கு, அது அவ்வளோ எல்லாம் எழுத தேவையில்லை. எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருக்கும், நேர் பெருமானமாக இருக்கும் என்று சொல்ற ஒரு வசனத்தை சிம்பிள் லைன்ல போட்டுவிட்டோம். எக்ஸ் வந்து எப்பவுமே பூஜ்ஜியத்தை விட பெரிதா தான் இருக்கும். அதனால அதனால ஆகவே எக்ஸ் சமன் 2.9 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா என்ன, அது மீட்டர் என்ன, மீட்டர் வெளியில மீட்டர். ஓகே, வெரி குட், மீட்டர். சரியா? ஓகே, வர்க்க பூத்தியாக்கல் முறை வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க. சரி, இப்ப இதுல வந்து பிள்ளைகள் இதுக்கு 5 மார்க்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப வர்க்க பூத்தியாக்கல் முறையை மட்டும் செய்தா 10க்கு 5 எடுத்துக்கலாம். சரியா? அப்ப இதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி செய்ய முடியல தானே. சில பிள்ளைகள் இந்த ஸ்டெப் எழுதியிருக்க மாட்டாங்க, டிரெக்டா 2 வர்க்கமூலம் 6 கண்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி எழுதிங்க. மொத்தமா இங்க கடைசியா இந்த இது 2 இந்த சமநிலை இதுகளை தான் நாங்க பார்ப்போம். மெயின் இதான் மெயின். இதை போட்டு இந்த 2 விடையில இவரெல்லாம் பொருத்தம் என்று எழுதுறதுக்கு இது போட்டிருக்கோம். பூஜ்ஜியத்தோட பெருசு, ஆகவே இவரெல்லாம் விடையன்னு முடிச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்கள் இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு 5 மார்க்ஸ் வரும். அதுல இவருக்கு கட்டாயம் ஒரு மார்க்ஸ் கொடுப்போம். இந்த சமநிலை போட்டதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? கடைசி விடையை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ், எக்ஸ் சமன் 2.9 கண்டுபிடிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். மிச்சம் 3 மார்க்ஸ் இந்த ஸ்டெப்ல பகிர்ந்து கொடுப்போம் அந்த வெளியினருக்கு ஏற்ற மாதிரி. சரியா இருந்தா உதாரணத்துக்கு இந்த வரியில ஒரு மார்க்ஸ் போடலாம். நிறைய வர்க்கம் எழுதிருக்கு தானே. சரியா? அப்போ ஒரு மார்க்ஸை போடலாம். அடுத்தது விவரங்க போடலாம். அந்த இது உடைச்செழுதினது, இந்த ஆறை பயன்படுத்தி உடைச்செழுதினதுக்கு அது ஒரு மாசம் போடலாம். அது 2 வர்க்கம் மூலமா 2 முழுமையா போட்டதுக்கும் அதுல ஒரு மாசம் வரப்போகுது. அதே மாதிரி வேற இப்ப எத்தனை போட்டோம், 1 2 3 4. இன்னொரு மார்க்ஸ் எங்க வரப்போகுது, எக்ஸ் பிளஸ் எடுத்தா என்று சொல்லி ஒரு வரி இதுல செய்ய போறோம் தானே. இதுல 2 கொண்டு அதில் கழிச்சு பிளஸ் எடுத்தா இந்த ஸ்டெப் ஒரு மார்க்ஸ். அப்போ மொத்தம் இதுல 5 மார்க்ஸ் முழுமையாக செஞ்சா ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. இதை மறந்துடாதீங்க, எக்ஸ் வந்து பூஜ்ஜியத்தை விட பெரிது, ஆகவே 2.9. சரியா? அந்த சமநிலையை எழுத மறந்துடாதீங்க. இப்ப அங்கால ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஒன்று இருக்கு. சரி, திரும்ப பரப்பளவுக்கு முயல 3 தானே வந்திருக்கு. பரப்பளவுக்கு 3 இல்லை, இன்னும் 2 மார்க்ஸ் வேணுமல்லோ. அதுக்கு கீழே இன்னொரு சின்ன கேள்வி இருக்கும். சரியா? சில பேர் விடுற இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, அந்த கேள்வி முடிஞ்சு ஐயா ஜாலி அடுத்த கேள்வி போ என்று சொல்லி போட்டு கேள்வி கடைசியில வாசிக்கிறீங்க. பறந்து அடிச்சு பாஞ்சு அடிச்சு அடுத்த கேள்வி அட்டவணை போட்டு தொடங்குது. அங்கால ஒரு கேள்வி இருக்கு, ஃபுல்லா வாசியுங்க. சரியா? பாஸ் பேப்பர் அதிகமா செய்யற பிள்ளைகள் தான் இந்த வேலையை செய்யறது. போன முறை மாய்தான் இந்த முறையும் இருக்கணும்னு சொல்லி போட்டு கடைசி கேள்வியை வாசிக்காமலே போடுறது. கடைசியில் ஒரு கேள்வி வச்சிருப்பான். சரியா? அப்ப அந்த கேள்வியை வாசிக்கணும். வாசிக்க போறோம் பாருங்க. அடரின் 2 சமாந்தர பக்கங்களுக்கும் இடையே உள்ள செங்குத்து தூரத்தை கண்டு, சரி, அந்த தூரமானது ஏபியின் நீளத்தின் அரைவாசியிலும் குறைந்ததென காட்டுக. அடரின் 2 சமாந்தர பக்கங்களுக்கும் இடையில தூரம் அழிச்சு போட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு இப்ப இதெல்லாம் வந்து தேவையில்லை. சரியா? இவ்வளவு உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நான் இதை அழிக்கிறேன்னா சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இல்லை. சரியா? ஓகே. சரி, கேட்காட்டி பரவாயில்ல. வர்க்க பூத்தியாக முறை இவ்வளவுதான். இந்த சாம்பாடு நீங்க காணாட்டியும் பரவாயில்ல, கண்டாலும் பரவாயில்ல, தந்திருப்பாங்க. அதை எழுதுங்கோ. இவரை கொஞ்சம் அங்கால எடுத்துக்கொண்டு போவோம். ஏனண்டா எடுத்துக்கொண்டு போனா கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். வழிபட்டா கூட்டுப்படும், கூட்டுப்பட்டா கழிப்படும். இப்போ -20 +20 +20 இதுல -20 வந்திருக்கும். அதை பத்தி கவலைப்படாது. எக்ஸ்ட்ரா குணத்தை கொண்டே பெருக்கும். இப்போ இந்த 20 கொண்டு போய் அரையாள பெருக்கி வர்க்கப்படுத்துறீங்க, மறந்துடாங்க. எக்ஸ்ட்ரா குணகம் 4 4 அரையாள பெருக்கின 2 2 வர்க்கப்படுத்தின 2 வர்க்கம் 2 பக்கம் கூட்டம். ஓகே, இனி என்ன செய்ய போறோம், இவரை நிறைவர்க்க கோவை எழுத போறோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், இது எப்படி வந்தது தெரியாட்டி இந்த வர்க்கத்தோட இருக்கிற நம்பர் இங்க, இந்த வர்க்கத்தோட இருக்கிற நம்பர் இங்க, முழுவதின் வர்க்கம் 2 பிளஸ் என்ன பிளஸ், 1 மைனஸ் இருந்தாலும் மைனஸ். இங்கதான் மைனஸ் பிளஸ் வர போகுது. பிளஸ் என்ன பிளஸ், மைனஸ் என்ன மைனஸ் போட்டாச்சு. இந்த 20 2 கூடி 22 போறல, இது 2 வர்க்கம் 4, அப்ப 24. இனி வர்க்கத்தை இல்லா பண்ணணும்னா 2 பக்கம் வர்க்கம் மூலம் எடுக்கணும், பிளஸ் அல்லது மைனஸ் போடணும்.
அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 24க்கு எனக்கு விட தெரியாத இப்ப கேள்வியில திரும்ப கேள்விக்கு போய் பார்ப்போம் 24க்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. 6 தந்திருக்காங்க. அப்ப 6ஓட சம்பந்தப்பட்டு 24 விட சொல்லுதோணும். 24 6ஆல பிரியுங்க. 6 4 24. அப்ப 4 தர 6 போடலாம். 24 பேர் 4 தர 6. இனி வர்க்கமூலம் 4க்கு விட 2, வர்க்கமூலம் 6க்கு விட தந்திருக்காங்க. அதை போட்டாச்சு. இந்த ரெண்டையும் பெருக்குறது இதெல்லாம் சின்ன பெருக்கலா பிராக்டிஸ் பண்ணுங்களா. 2 வேற 2 இதை பெருக்க தெரியாம இப்படியே போட்டீங்கன்னா இவ்வளவும் செய்யறது வேஸ்டா போய். சரியா, இனி பிளஸ் எடுத்தா ஒரு விடை, இதுல மைனஸ் எடுத்தா இன்னொரு விடை. அதுல பிளஸ் விட தான் பொருத்தம். ஏனென்றால் நீளங்கள் எப்பொழுதுமே நேர் பெருமானமா தான் இருக்கும். அப்ப மைனஸ் விட பொருந்தாது. ஆக இவர் தான் விடை என்று முடிக்கணும். அவ்வளவுதான் பிள்ளை. வர்க்க பூர்த்தியாக முறை சிம்பிள் என்ன, வெரி சிம்பிள். இதுல 10க்கு 6 மாசம் சேர்த்துடலாம். அப்ப சி எடுக்கணும் அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான கேள்வி. ஏன்னா சி எடுக்கணும்னு சொல்லி டார்கெட் வேணும்னா வர்க்க பூர்த்தியாக முறையில இருக்கு. அந்த 6 கடைசி 6 வருஷ பேப்பரையும் திரும்ப திரும்ப வர்க்க பூர்த்தியாக முறையை எழுதி பழகும். சரி, ஓகே. அப்ப இதை பாருங்க, இந்த கேள்வி முடிச்சு விடுவோம். எக்ஸ் செங்குத்தீரம் எக்ஸாக 3 எக்ஸாக 5 எக்ஸாக 3 எக்ஸாக 5 அடரின் 2 சமாந்தர பக்கங்களுக்கும் இடையே உள்ள தூரத்தை கண்டு 2 அடர்ல சமாந்தர பக்கங்களுக்கு இடையே தூரத்தை கண்டுட்டோம். 2.9 கண்டு அத்தூரமானது ஏபியின் நீளத்தின், அப்ப ஏபியின் நீளத்தை காணணும். ஸ்டெப் பண்ணி அதை செய்வோம். ஏபியின் நீளத்தின், ஏபியின் நீளம், ஏபியின் நீளம் எவ்வளவு, எக்ஸாக 3. ஏபியின் நீளம் எக்ஸாக 3. அப்ப எக்ஸ் தெரியும் 2.9 சக 3 5.9. ஏபியின் நீளத்தின் அரைவாசியிலும், அப்ப இது அரைவாசியிலும் ஏபியின் அரைவாசி, இது ஏபி. அரைவாசி எப்படி காண்றது, அரைவாசி எப்படி காண்றது சொல்லுங்க. அப்படியே கிடையாது நித்திரை குழப்பம். யாராவது சொல்லுங்க, அரைவாசி எப்படி காண்றது. 5 அதான் 2ஆல பிரிப்போம். அப்ப 2ஆல பிரிப்போம். சரி, 2ஆல பிரிச்சா என்னன்னு வரப்போகுது, 2.95 என்று வரப்போகுது. என்ன பிள்ளை, 59 2ஆல பிரிச்சு போட்டு அதுக்கு பிறகு தசம் ஊத்தி கொள்ளலாம். 59 2ஆல பிரிக்கும்போ அதுக்கு பிறகு தசம் ஊத்தி எழுதுங்க. சரியா, அப்ப 2.95 என்று வரப்போகுது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த அந்த தூரம் வந்து அரைவாசியான தூரம். சரியா, ஏற்கனவே இருந்த இந்த அரைவாசி வந்து ஏபியில அரைவாசி வந்து சரியா இவரை விட அதிகம். சரி, இவர் வந்து இந்த செங்குத்துயரம் வந்து இந்த ஏபியில அரைவாசியிலும் குறைந்த என்று காட்டுட்டார். அப்ப சொல்லுங்க, 2.95 பெருசா 2.9 பெருசா? 9 பின்னுக்கு சைவம் 2.95 தான் பெருசு. அப்ப அதை எழுதணும். சமநிலையில நீ காட்டணும். இந்த சமநிலை எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த பெரிது சிறிது என்று காட்டினா சமநிலை எழுதணும். 2.95 பெரிது 2.9. அதுக்கு பிறகு அந்த கேள்வி அப்படியே எழுதி விடுங்க. ஒரு வசனம் வந்து குட்டி வசனம் வந்து எழுதி விடுங்க. வசனம் வந்து எழுதுறோன்னே வைரமுத்துமா எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இந்த இருக்கு கடைசி வரி. எப்படி முடிப்போம், அடரின் 2 சமாந்தர பக்கங்களில் செங்குத்து தூரம், அது தேவையில்லை. செங்குத்து தூரமானது ஏபியின் நீளத்திலும் அரைவாசியிலும் குறைந்தது. அதோட விட்டா சரி, அங்கால காட்டுக எழுதுறேன் பிறகு ஏன்னா காட்டி விட்டேன், நான் இதில் எழுதியிருக்கிறேன், அழகாக எழுதியிருக்கிறேன் அப்படியெல்லாம் எழுத வேண்டாம். என்ன, அந்த செங்குத்து தூரமானது சரி, இந்த செங்குத்து தூரமானது ஏபியின் நீளத்தின் அரைவாசியிலும் குறைந்தது என்று சொல்லி கடைசி வசனத்தை இந்த கேள்வியில இருக்கிற வசனத்தை அப்படியே எழுதி விடுவோம். ஓகேவா, அப்ப இந்த பகுதிக்கு எத்தனை மாஸ் தெரியுமா, 2 பகுதி. எங்க அந்த மாஸ் குடுவற்றுக்கு தெரியுமா, அந்த சமநிலை 2 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸ் சமநிலைக்கு அங்கால மிச்ச புள்ளி மிச்சம் எல்லாம் சரியா இருந்தா 1 மார்க்ஸ். சரியா, இந்த அரைவாசி சரியா கண்டதுக்கு அரைவாசியை கண்டதுக்கு 1 மார்க்ஸ்.
அதுக்கு பிறகு இந்த சமநிலையை போட்டதுக்கு ஒரு மாஸ் மொத்தம் 10க்கு 10 எத்தனைன்னு போடுங்க. சரியா? சரி, ஓகே. 10க்கு 4 வந்திருக்கலாம், 6 வந்திருக்கலாம், 2 வந்திருக்கலாம், நோ ப்ராப்ளம். இதானே 2020. இன்னும் ஒரு கேள்வி செய்ய போறோம் தானே. அப்ப அந்த கேள்வி இன்னும் 6 கேள்வி செய்ய போறோம், 5 கேள்வி. 10க்கு 10 இருசான், இருந்தாகன், சிரோனி, டீமா எல்லாருக்கும் 10க்கு 10 வந்திருக்கு. வெரி குட். அது எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாமுக்கும் வரணும்னு சொன்னால் கடைசி தொடர்ந்து 100 எழுதுவோம் என்ன. சரியா? இந்த கேள்வி இப்ப அடுத்த கேள்வி போறோம் இல்லையா? அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இந்திய பிள்ளைகள் 10க்கு 10 10க்கு 10ன்னு போட்டாங்க. நமக்கு 10க்கு 5 தானே வந்தது. சரி, அவங்க இப்போ 10க்கு 10 எடுக்கிறாங்க. நீங்க பிறகு 10 இந்த 10க்கு 8 வந்துட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் சொன்னதுக்காண்டி. சரியா? 10க்கு 8 வந்திருக்கு ஒரு ஆளுக்கு. சரியா? அப்ப அந்த 2 எங்க குறைஞ்சுன்னு பார்த்து சரி கட்டுங்க. சரியா? ஓகே, அப்படி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஓகே, சரி பிள்ளை. அப்ப வர்க்க பூர்த்தியாக்கல் முறைக்கு இப்படி ஓர்டர் ஒன்று இருக்கு. இன்றைக்கு நீங்க 10க்கு 10 எடுத்த மாதிரி டிசம்பர் மாதமும் 10க்கு 10 எடுக்கொண்டா இடைக்கிடைக்க செக் பண்ணணும். எனக்கு ஞாபகம் இருக்காண்டு. ஏனென்று சொன்னால் இன்னும் 160 நாட்கள் மட்டும். ஓகேவா? அடிக்கடி ஞாபகப்படுத்தணுமே. 160 நாளும் கடுமையா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். இப்பொழுது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற கேள்விக்கு போவோம். பேர் போடாம இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. MBA 40 50 45 பேர் போடாம இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் போடாங்க. எனக்கு யாருன்னு தெரிய வராது. சில பேர்ட்ட பேர் இப்ப பாடம் ஆயிடும். ஓகே, இல்ல இல்ல. அப்ப இதுல சதுரம் வந்திருக்கு. சரியா? அப்ப சதுரத்திர பரப்பளவு என்ன? நிந்துசன். சதுரத்திர பரப்பளவு தெரியுமில்ல, சின்ன வகுப்புல படிச்சிருக்கோம் என்ன. நிந்துசன் 50 42 நிந்துசன். சதுரத்திர பரப்பளவு சமன்பாடு என்ன? A தர B. நீளந்தர அகலம். சதுரத்திர பரப்பளவு, செவ்வகத்திர பரப்பளவு எல்லாம் சரியா? அப்ப இதுலயும் 6வது கேள்வியா தான் வந்திருக்கு. 6வது கேள்வியா வந்திருக்குது. அப்ப 6வது கேள்வி பார்க்க போறோம். சரியா? கொஞ்சம் வேகமா பார்ப்போம். ஒரு சதுர அடர் முதல்ல கேள்வியமா வாசிக்கிறேன். நான் இதுல பாருங்க 1 2 3 பிரிச்சிருக்காங்க. முதல் கேள்வியில பிரிக்காமலே தந்திருக்காங்க. ஓகே, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சதுர அடர் பியின் ஒரு பக்க நீளமானது ஒரு சதுர அடர் ஏயின் ஒரு பக்க நீளத்திலும் பார்க்க 4 அதிகம். 2 அடர்களினும் பரப்பளவினும் கூட்டுத்தொகை. சரியா? ரெண்டையும் கூட்டினா 88 வருதாம். அப்ப இதை வச்சுதான் இந்த சமன்பாடு உருவாக்க போறோம். அடர் ஏயின் ஒரு பக்க நீளம் எக்ஸ், அதை வச்சு கொண்டு ஒரு சமன்பாடு உருவாக்கட்டான். அப்ப எழுதுவோமா வழக்கம் அடியில செட் பண்றானே, இதுக்கு கூடயே செட் பண்ணா சரி. 36 சமன் சைவர். இப்படி கொண்டு முடிக்கணும் முடியாது. விடை இருக்கு ஆல்ரெடி விடை இருக்கு. சரியா? இப்படிதான் A லெவல் டபுள் மேக்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? விடையே தந்திருப்பாங்க. கேள்வியில விட தந்திருப்பாங்க. எனக்கு காட்டுகன்றதான் ஏஎல்ல மேக்ஸா இருக்கு. சரியா? ஓகே, நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏஎல் பயோ மேக்ஸுக்கு போறதுக்கு எல்லாம் முயற்சி செய்யணும். சரி, அதுக்கான மற்ற பாடம் எல்லாம் கூட இல்லை, எல்லாமே நல்ல பாடம் தான். யார் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றாரோ அவங்க எல்லாருக்கும் எம்பஸ் காலேஜுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம இப்ப எங்களை டார்கெட் இது. அதுக்கு பிறகு 160 நாளும் ஒழுங்கா படிச்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து போட்டு படிப்போம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலம் எழும்ப தேவையில்லை. அப்படி எல்லாம் விடுறதுக்கு இது நாள் இல்லை. ஏற்கனவே 10ஆம் ஆண்டு சிலபஸ் ஃபுல்லா படிக்கணும், 11ஆம் ஆண்டு ஃபுல்லா படிக்கணும், வரலாறு, விஞ்ஞானம், தமிழ் இலக்கிய நயம் ஏன. அப்ப இதுல பாருங்க, அடர் ஏயில ஒரு பக்க நிலம் எக்ஸாம், நீளம் எக்ஸ் என்று சொன்னா அகலமும் எக்ஸ் என்ன அதுரம் தானே. அடர் ஏ, அடர் பி. இப்ப பாருங்க, முதல்ல இருந்து வாசிக்கிறேன். சதுர அடர் பியின் ஒரு பக்க நீளம் பியிட ஒரு பக்க நீளம் ஏயிட ஒரு பக்க நீளத்தை விட 4 கூடவா. சரியா? பியின் ஒரு பக்க நீளமான சதுரம் ஏயின் ஒரு பக்க நீளத்துக்கு 4 கூட. அப்ப ஏ வந்து எக்ஸ் என்று சொன்னா பி எவ்வளவு இல்லை? பி எவ்வளவு சொல்லுங்க. நாலு. எக்ஸ் ஆக 4. அப்ப அகலம் எவ்வளவு? அகலம் எவ்வளவு? அது எக்ஸ் ஆக 4 தான்.
சமன் சதுரம் சின்ன வகுப்புல படிச்சதுன்னு. ஓகே, சரியா? அப்ப டக்குன்னு காணுவோம். ரெண்டு அடர்களினதும் கூட்டுத்தொகை 88. அப்ப ரெண்டையும் தனித்தனியா கண்டுட்டு கூட்டுவோமா? இப்படி கேள்வி வந்தா ரெண்டையும் தனித்தனியா காணுங்க பிள்ளைங்க. ஒரு லைன்ல எழுதணும்னு ஆசைப்படாம, டைம் இருக்கு, 3 மத்தியானம் 10 நிமிஷம் டைம் இருக்கு. என்ன, ரெண்டையும் தனித்தனியா எழுதுவோம். சதுரம் ஏயின் பரப்பளவு நீளம் தர அகலம் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம். அடுத்தது சதுரம் B யின் பரப்பளவு நீளம் தர அகலம் எக்ஸ் தர 4, சாரி எக்ஸ் ஆக 4 தர எக்ஸ் ஆக 4, ரெண்டையும் பிரிக்கலாம் எக்ஸ் ஆக 4 வர்க்கம். ரெண்டும் பெருக்கப்பட்டா எக்ஸ் ஆக 4 எக்ஸ் ஆக 4 பெருக்கப்பட்டா எக்ஸ் ஆக 4, எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்பட்டா எக்ஸ் வர்க்கம். அப்ப எக்ஸ் ஆக 4 எக்ஸ் ஆக 4 திரும்ப திரும்ப பெருக்கு போடுறதால எக்ஸ் ஆக 4 வர்க்கம். இனி வேற விரிச்சு எழுதலாம் தானே? எப்படி விரிச்சு எழுதுற? முதல்ல இவர வர்க்கத்தை எழுதுவோம். எக்ஸ் வர்க்கம், முதல்ல இவர வர்க்கம், பிறகு ரெண்டால முதல்ல உள்ள ரெண்டையும் பெருக்கும். 4 தர எக்ஸ் 4 எக்ஸ், திரும்ப அதை ரெண்டால பெருக்கும். 4 தர எக்ஸ் 4 எக்ஸ், 4 எக்ஸ் ரெண்டால பெருக்கினா 8 எக்ஸ். பிறகு இவர வர்க்கம் 4 வர்க்கம் 16. ஓகேவா? முதல்ல இவரோட வர்க்கம், பிறகு 4 தர எக்ஸ் 4 எக்ஸ், அதை ரெண்டால பெருக்கினா 8 எக்ஸ், பிறகு இவர வர்க்கம். இதுதான் விரிச்சு எழுதுற முறை. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 அடரையும் கூட்டினா 88 வருதான். 2 பரப்பளையும் கூட்டினா 88 வருதான். அப்ப இந்த ரெண்டையும் கூட்டுவோம், இந்த ரெண்டையும் கூட்டி விட்டுவோம். எக்ஸ் வர்க்கத்தையும் அந்த சாம்பாட்டையும் 88. கீழே பாருங்க, வந்துட்டோமா, கிட்ட வந்துட்டோமா? இல்ல. அப்ப எக்ஸ் வர்க்கத்தையும் எக்ஸ் வர்க்கத்தையும் கூட்டினா 2 எக்ஸ் வர்க்கம், 8 எக்ஸ் சக 16. இந்த 88 நேர் 88 தானே, அங்கால வந்தா மறை 88. பதினாறு நேர், 88 மறை. வேற வேற குறியண்டா கழிபடும், பெரிய நம்பர்ல குறிய போடணும். அப்ப 88ல இருந்து 16 போனா எத்தனை பிள்ளை? எத்தனை வந்து? என்ன வரலையா? 88ல இருந்து 16 போனா எத்தனை வந்தது? உத்தரம் செய்யலையா? 72 சார். 72. வெரி குட். 72 மைனஸ் 72 பிளஸ் 72? மைனஸ் 72. மைனஸ் 88 அது மைனஸ் 72. 7 சைக்கிள். பாருங்க, விடைக்கு வந்துட்டோமான்னு. விடை இப்படி காட்டும். ஆனா மேல 2 எக்ஸ் வர்க்கம் இருக்கு, டபுள். 4 டபுள், 36 டபுள். அப்ப இந்த சமன்பாடு முழுமையா 2ஆல பிரிக்கிறோம். சரியா? முழுமையா 2ஆல பிரிச்சா இவர 2ஆல பிரிச்சா எக்ஸ் வர்க்கம், இவர 2ஆல பிரிச்சா 4 எக்ஸ், இவர 2ஆல பிரிச்சா 36, சைவர 2ஆல பிரிச்சா சைவர் தான். ஓகே, முடிஞ்சது. முதலாவது முடிஞ்சு விடு. ஈஸியா வந்துருக்க. சதுரம் இதுல ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? இது நீளத்தை டிரெக்டா தராம போன வேடியில சரிவகத்துல எக்ஸாக 3 எக்ஸாக 5 ஈஸியா தந்துருந்தாங்க. அதை கூட இப்படி தந்திருக்கலாம். என்ன, ஒரு நீளத்தை விட அல்லது செங்குத்து உயரத்தை விட ஆனா இருந்தா அப்படித்தான் போடும். என்ன, இப்படித்தானே இருக்கும். செங்குத்து உயரம் எக்ஸ், அப்ப செங்குத்து உயரத்தை விட ஒரு பக்கம் 3 கூட, இன்னொரு பக்கம் 5 கூடன்னு போட்டிருப்போம் வசனத்தை. என்ன, அதுல இப்படி போடாம இப்படி தந்திருக்கு. ஒரு பக்கம் எக்ஸ்னா அதை விட 4 கூட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது மட்டும்தான் கண்டுபிடிப்போம், மற்றெல்லாம் ஈஸி. அப்ப நீளந்தர அகலம் சதுரத்தின் எக்ஸ் வர்க்கம், நீளந்தர அகலம் வர்க்கம், இதை வர்க்கப்படுத்தினா இப்படி வரும். இனி இந்த ரெண்டையும் கூட்டினா 88. அப்ப ரெண்டையும் கூட்டுறோம், 88 வருது. அப்ப 88 இந்தியால கொண்டு வரோம், 72 வருது. இனி சமன்பாட்டை எல்லாத்தையும் 2ஆல பிரிக்கிறோம். 2 பக்கம் 2ஆல ஃபுல்லா 2ஆல பிரிக்கிறோம், ஃபுல்லா 2ஆல பிரிக்கிறோம், ஃபுல்லா 2ஆல பிரிக்கிறோம். அப்ப இவர 2ஆல பிரிச்சா 2 நன்மை பட்டு போட்டுரும். இவர 2ஆல பிரிச்சா 4 வரும். இவர 2ஆல பிரிச்சா 36 வரும். இவர 2ஆல பிரிச்சா 0 வரும். ஆகவே விட முடிஞ்சு. ஓகேவா? சரி,
அப்படி டக்குனு மார்க்ஸை போடுவோம். 2021 இந்த பகுதிக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்களா? இந்த பகுதிக்கு 4 மார்க். இந்த பரப்பளவு எக்ஸ் வர்க்கம் சரியா இருந்தா 1 மார்க்ஸ். இந்த பரப்பளவு சரியா இருந்தா 1 மார்க்ஸ். சரியா? ஓகேவா? இதுலயும் பார்த்து போட்டிருப்பாங்க. சரி, இதுல 1 மார்க்ஸ், இந்த இவ்வளவுக்கும் 1 மார்க்ஸ். ஓகே, அது 88க்கு சமப்படுத்துறதுக்கு 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். அதுக்கு பிறகு அதை தீர்த்து இந்த கடைசி வரி வரைக்கும் பாரதுக்கு, இந்த வரி வரைக்கும் பாரதுக்கு, கடைசி வரி வரைக்கும் பாரதுக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 4 மார்க்ஸ். சரியா? 4 மார்க்ஸ் வந்திருக்கு. அப்ப வர்க்க பூர்த்தியாக்கல் முறைக்கு மிச்ச மார்க்ஸ் போயிருக்கு. வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில இந்த கேள்வி செய்ய போறது இல்லை. ஆல்ரெடி வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில நான் படிப்பிச்சுட்டேன் தானே. அப்ப நீங்க வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில செஞ்ச விடையும் நான் இப்ப செய்ய போற விடையும் சரியானு பார்த்து கொடுங்க. நான் இப்ப அழைக்க போறேன். சரி, இனி எங்களுக்கு இவர் தேவையில்லை. சரி, இந்த சமன்பாடு தான் கேள்வியில் இருக்கு. அப்ப இது நீங்க காணாட்டியும் இந்த சமன்பாடை நீங்க உருவாக்கி இருக்காட்டியும் நீங்கள் அடுத்த கேள்வி செய்யலாம். ஓகேவா? சரியா? ஓகே. ஷாரு கிளாஸ்ல இருக்கீங்களா? ஷாரு சார் VALH சார் இருக்கீங்களா கிளாஸ்ல? ஓகே ஓகே, சரி, சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, அப்ப வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில் நான் செய்ய போறது இல்லை. நாங்க சூத்திரத்தை பயன்படுத்தி செய்ய போறோம். அப்போ நான் உங்களுக்கு அந்த சாம்பார் தந்திருக்கிறேன். சரி, அதை நீங்க பாடமாக்கி இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா சாரோட கேப்பமா இந்த இருக்கு பிள்ளைகள் சமன்பாடு. இதுல இந்த 2 சமன்பாடு நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஒன்று இருபடி சமன்பாடுட பொதுவான வடிவம் AX வர்க்கம் சக BX சக C சமன் சாய்வரன்றதும், அதே மாதிரி இந்த X சமன் சய B சக அல்லது சய B வர்க்கம் மைனஸ் 4AC 2A, இந்த சமன்பாடும் நீங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? சரியா? அப்ப செய்ய போறோம். முதல்ல சமன்பாடு எழுதி கொள்வோம். கேள்வியில் நம்ம கண்டுபிடிச்ச சமன்பாடு எங்க இருக்கு? X வர்க்கம் சக 4X சய 36 சமன் சைவர். அது கீழே அந்த பொதுவான வடிவத்தை எழுதிக்கொண்டு AX வர்க்கம் சக BX சக C சமன் சைவர். அப்ப இங்க A வந்த இடத்துல என்ன இருக்கு? A வந்த இடத்துல என்ன இருக்கு? எத்தனை இருக்கு? வர்க்கம். இங்க 2x வர்க்கம் கொண்டு வந்திருந்தா A சமன் 2. இங்க ஒரு x வர்க்கம் தானே இருக்கு. அப்ப A சமன் 1. B வந்த இடத்துல என்ன இருக்கிறார்? B வார இடத்துல 4. C வந்த இடத்துல என்ன இருக்கிறார்? C வந்த இடத்துல என்ன இருக்கு? 36. -36. அப்புறம் 36 மொட்டையா போடல, குறியம் சேர்த்து போடணும். நேர் குறியண்டா போட தேவையில்லை. இது நேர் 1 போட தேவையில்லை. இது நேர் 4 போட தேவையில்லை. மறையண்டா கட்டாயம் மறைய போடும். அப்ப A B C கண்டுபிடிச்சிட்டோம் இந்த சமன்பாடுல இருந்து. இனி என்ன செய்யற? அப்படியே சமன்பாடு எழுத வேண்டியதான். சரியா? நாளைக்கு கேட்போம் இந்த சமன்பாடை பார்ப்போம். இன்றைக்கு நான் எழுதிக்கிறேன். முதல் நாளுடைய X சமன் சரியா மைனஸ் B, X சமன் மைனஸ் B பிளஸ் அல்லது மைனஸ் மறுபடியும் B ஆனா வர்க்கம் மைனஸ் 4AC கீழே 2A. இதெல்லாம் பெரிய சமன்பாடு இல்லை. பெரிய பெரிய தமிழ் பாவோதல் பாட்டு தேவாரம் திருவாசகம் குரான் பைபிள் வசனம் எல்லாம் பாடமாக்குறவங்களுக்கு இந்த சமன்பாடு ஒரு 10 தரம் ஒட்டையில் அடிங்கன்னா பாடமாயிரும். ஓகேவா? சரி, அப்ப பாருங்க. இப்ப இனி பார்த்துருந்த போறோம். அப்படியே பார்த்துருந்த போறோம். ஒரு எழுத்தோட பார்த்துருந்த போறோம். மைனஸ் போட்டாச்சு. B சமன் 4. நம்ம Bக்கு பதிலாக 4 போட்டாச்சு. இனி இதை பார்த்து பிளஸ் அல்லது மைனஸ் போட்டாச்சு. வர்க்கம் மூலம் போட்டாச்சு. B வர்க்கம் இங்க B சமன் 4. அப்ப 4 வர்க்கம் போட்டாச்சு. இந்த மைனஸை போட்டாச்சு. 4 போட்டாச்சு. ஏக்கு பதிலாக என்ன போடணும்? ஏக்கு பதிலாக 1 போட்டாச்சு. வேற Cக்கு பதிலாக என்ன போடணும்? -36 பிராக்கெட் போட்டு போடணும். ஒரு கழி படுற மாதிரி போகுது. சரியா? 4 தர A தர C. எல்லாத்துக்கும் கீழே 2 மறந்துடாங்க. இவர் 50 விட்டுட்டு போயிடாங்க. 2 தர 1. நான் சில நேரம் விளங்கப்படுத்தக்குள்ள இதை 50 விட்டுருக்கேன்.
பள்ளிக்கூடத்திலேயோ அல்ல டியூஷன்லயோ விளங்கப்படுத்தவில்லை. இதை எழுதி போட்டு இதை மறந்துடும். சரியா, ரெண்டு கீழே இருக்கு சின்ன துண்டு தானே, மறந்துடும். சரியா, நீங்க மறந்துடாதீங்க. நான் மறந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆராய்ச்சி பிள்ளைகள் சொல்லுங்க, சரி இதை மறந்துட்டீங்கன்னு. நீங்க மறந்தா வந்து எக்ஸாம்ல சூப்பர்வைசர் பிள்ளை அது ரெண்டும் போடாம விட எழுதிட்டு இருக்கீங்களே சொல்ல போறாரா? இல்லை தானே. சரியா, அப்ப மறந்துடாதீங்க. ஓகே, அப்ப எக்ஸாமன் இதை சுருக்க போறோம். மறை 4 சகால சாய 4 வர்க்கம் 16, 4 வர்க்கம் 16, சயவும் சயவும் பெருக்கப்பட்டா சக 4 தரம் 1 4, 4 தரம் 36 எத்தனை? 4 தரம் 36 எத்தனை? 144. 44. 140. அப்ப மற்ற முறையில செய்திருக்காங்க, 2-3 பேர் மற்ற முறையில செய்திருக்காங்க. ஈரோண்டு 2 சரியா, -4 பிளஸ் அல்லது மைனஸ் 16 144 எத்தனை? 160. 60 கீழே 2. 160 வர்க்கம் எனக்கு தெரியாது. 160 ஒரு நிறைய வர்க்கம் இல்லை. அப்ப நம்ம ஹெல்ப் பார்ப்போம். ஹெல்ப் உங்களுக்கு 40 வந்திருக்கும். வர்க்க புதியாக முறையில செஞ்சாலும் 40 வந்திருக்கும். இதுல 10க்கு பதிலா 3.16 பாவிக்கலாம். வர்க்கமூலம் 10க்கு 3.16 பாவிக்கலாம். இப்ப இதுக்குள்ள இருந்து 10 எடுக்கணும். 10 எடுக்கணும். அப்ப எப்படி 10 பெருக்கமா எழுதலாம்? 16 தர 10. வெரி குட். 16. 16 தர 10 160. 16 தர 10 160. வர்க்க பூத்தியாக்கல் முறையில உங்களுக்கு நீங்க செய்திருப்பீங்க 40 வந்திருக்கும். அப்ப அதை எப்படி எழுதி நீங்க வர்க்க பூத்தியாக்கல் முறையில செய்தாக்கள் 10 பயன்படுத்தி 4 தர 10 போட்டிருப்பீங்க. வர்க்க பூத்தியாக்கல் முறையில செய்தாக்கள். இந்த முறையில செய்தாக்கள் 16 தர 10 போட்டிருப்பீங்க. ஓகேவா? இங்க வார -4 பிளஸ் அல்லது மைனஸ் 160க்கு பதிலா 16 தர 10 கீழே 2. சரியா, -4 பிளஸ் அல்லது மைனஸ் வர்க்கமூலம் 16 கூட என்ன? 4. 4 10க்கு 3.16 தந்திருக்காங்க. கீழே 2. சரியா, அப்ப -4 பிளஸ் அல்லது மைனஸ் 4 தர 3. பின்னுக்கு இருந்து பெருக்கிட்டு வரணும். 16 பெருக்கினா 64, 4 12. அப்ப 12.64 பிள்ளை. இதை பெருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க தெரியாதாங்க. கீழே 2. சரியா, எக்ஸாம். ஓகே, அவ்வளவுதான் பிள்ளைங்க. அப்ப இனி பிளஸ் எடுத்தா அவரை விட மைனஸ் எடுத்தா அவரை விட. சரியா, இனி பிளஸ் எடுத்தா அவரை விட மைனஸ் எடுத்தா அவரை விட. அப்ப எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க பெரிய பெரிய எழுத்தாவில் எப்படின்னா தான் உங்களுக்கு போன்ல நீங்க குட்டி போன் தானே பார்க்க போறீங்க. அதால தான் நான் பெருசு பெருசா அழுகுறேன். சரியா, இதுவே இப்ப நேரடி கிளாஸ்லன்னு சொன்னா இவ்வளவுக்குள்ளே முடிச்சிருப்பேன். சரியா, போன்ல தெரியணும்னு பெருசு பெருசா அழுகுறேன். அப்ப ஓகே, இது அங்க கொண்டு போனா நீ பிளஸ் எடுத்தா அவரோட மைனஸ் எடுத்தா அவரோட. பிளஸ் எடுத்தால் சரி என்னென்னு வரப்போகுது. பிளஸ் எடுத்தா எக்ஸாமன் இதுல அப்புறம் மைனஸ் இதுல பிளஸ்ஸா மாத்தி விட்றாங்க. இதுலதான் பிளஸ் மைனஸ் மாத்துவோம். இது -4 தான். -4 பிளஸ் எடுத்தா இதுல பிளஸ் வரப்போகுது. பிளஸ் 12.64 12.64. அப்ப ரெண்டும் வேற வேற குறி என்ன அங்கால போயிட்டு 4. சரியா, 4 அங்கால போட்டுக்கோங்க. 6 4. அப்ப ரெண்டும் வேற வேற குறி. இது மைனஸ் இது பிளஸ். அப்ப ரெண்டும் வேற வேற குறியண்டக்குள்ள கீழே 2 விட்டுட்டேன். 2ஆல பிரிபடுதில்ல, கீழே 2 விட்டுட்டேன். 2ஆல பிரிபட போகுது. அப்ப வேற வேற குறியண்ட கழிபடும் 12 4 8 பிள்ளை 8.64 2 விட வந்து 4.32. நேர் விட வந்துட்டு 4.32. அதே மாதிரி மைனஸ் எடுத்தா விட வரும் எல்லாம். மைனஸ் எடுத்தா இந்த பிளஸ் மைனஸ்ல மைனஸ் போடும். சரியா, அப்ப என்னென்னு வர போகுது எக்ஸாம்பிள் -4 -12.64 கீழே 2
அப்போ ரெண்டும் ஒரே குறி, -4 -12 ரெண்டும் ஒரே குறியில கூட்டுப்படும், அதே குறியை போடணும். 12 4 16, 16.64 ரெண்டால பிரிச்சா -8.32. ரெண்டு விட வந்துட்டு, ஒன்று -8, இன்னொன்று +4. எது பொருத்தம்? +4. வர்க்க பூத்தியாக்கல் முறையில் செஞ்சாக்களுக்கும் இதே விட வந்ததா? +4 -8. ஓகே, இதை விட வந்திருக்கும். இப்பவே முடிவு எடுத்துட்டாங்க. இந்த கேள்வியை பார்த்தா நான் வர்க்க பூத்தியாக்க முறை ஈஸியா இருக்கு போல இருக்கு, சூத்திரம் ஈஸியா இருக்கு போல இருக்குன்னு இப்பவே முடிவு எடுக்க வேண்டாம். 6 கேள்விக்கு பிறகு முடிவு எடுக்கணும். இப்ப எனக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். இதை வர்க்க பூத்தியாக்கல் முறையில செய்தாக்கள் திரும்ப இந்த 2 கேள்வியையும் சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யுங்க. சூத்திரத்தை பயன்படுத்தி செய்தாக்கள் திரும்ப வர்க்க பூத்தியாக்கல் முறையில 2ஐயும் செய்யுங்க. ஓகேவா? இதுல தொடர்ச்சி பிள்ளைகள் நான் இப்ப அடுத்த வகுப்புல சொல்றேன். ஏன்னா இப்ப நிறைய பிள்ளைகள் பஸ்ல போற பிள்ளைகள் எல்லாம் இருக்கு இதுல. அப்ப அவங்களுக்கு விடை கொடுக்காம நான் இதோட முடிக்கிறேன். இப்ப இந்த 2 விடையில பொருத்தமான விடையை மட்டும் எழுதிட்டு மார்க்ஸை போட்டுட்டு கடைசி பகுதியை நாளைக்கு பார்ப்போம். சரியா? அப்ப பிள்ளைகள் இதுல இது நேர் விட, இது மறை விட. அப்ப உங்களுக்கு தெரியும் நீளங்கள் வந்து மறைபெருமானமா ஏற்காது. அப்ப இந்த விட பொருந்தாது. சரியா? சமநிலை ஒன்று எழுதி முடிக்கணும். சமநிலை ஒன்று எழுதி முடிக்கணும். கடைசி விடையை சமநிலை முடிக்கணும். எக்ஸ் வந்து எப்பவுமே பூஜ்ஜியத்தோட பெரிதாக இருக்கும். நேர்பெருமானத்தை தான் எடுக்கும். ஆகவே x7 4.32 சென்டிமீட்டரா? என்ன நீளமோ என்ன கிலோமீட்டர் இருக்கு? மீட்டரா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர். என்ன சென்டிமீட்டர் இருக்கும்? சென்டிமீட்டர். சரியா? அப்ப ஏழு ஒரு பக்கம் நீளத்தை கண்டுட்டான். அங்கால ஒரு சின்ன பகுதி தானே என்ன பிள்ளைல, அதை முடிச்சு விடுவோம். என்ன சரியா? மற்றாக போராக லெஃப்ட் ஆகி கொடுங்க. கடைசி 5 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்க ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, அதை முடிச்சுட்டே போயிடும். ஓகே, ஒரு சின்ன பகுதி தானே இருக்கு, இவ்வளவு மினக்கெட்டு செய்யிட்டு. ஓகே, அப்ப இதை பாருங்க. வர்க்கமூலம் 10 பெருமானத்தை 3.6 உண்டாக்கண்டு ஏயின் ஒரு பக்க நீளத்தை காண்க. இங்க வர்க்க புத்தியாக முறையின் வசனம் வரையில, சூத்திரம் என்ற வசனம் வரையில ஏயின் ஒரு பக்க நீளம், அதாவது எக்ஸ் ஏ வந்து அந்த படத்துல எக்ஸ் சமன் தானே போட்டோம். ஒரு பக்க நீளம் 4.32 கண்டுட்டோம். சரியா? அப்ப இதுக்கு எப்படி மாஸ் போட்டு, இதுக்கு இவ்வளவுக்கு 4 மாஸ் பிள்ளைகள். இந்த பகுதி சரியா போட்டு, இந்த சமநிலை சரியா எடுத்து, விடையை சரியா போட்டு, இதுல சரியான பிரதியீட்டுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அதை சுருக்கி அதுக்கு பிறகு இந்த 160 16 உடைச்செடினதுக்கு ஒரு மார்க்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நேர் எடுத்த விடை ஒரு மார்க்ஸ் வந்திருக்கும். அதுதான் சரியான விடைன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் வந்திருக்கும். மொத்தம் 4 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இவ்வளவுதான் பிள்ளைகள். இதுல இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏ மாதிரி 1, பி மாதிரி 4, சி மாதிரி 6ன்றதை எழுதி கொண்டு அப்படியே ஏக்கு பதிலா ஏ, பிக்கு பதிலா பி, சிக்கு பதிலா சி போட்டு சுருக்கினீங்கன்னா பிளஸ் அல்லது மைனஸ் வரும். அப்ப நேர் மறை அதுல எது விடை என்று கடைசியா முடிக்கணும். 2 ஒன்று தான், வர்க்க புத்தியாக முறை ஒன்று தான், இவர் ஒன்று தான். சரியா? இந்த கடைசி பகுதி டக்குன்னு முடிச்சுடு. பிறகு கோடிங் 2 தொண்டா பிஞ்சு போயிடும். ஏன்னா பிறகு இன்னைக்கு இப்போ எடுத்து படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும். இதுல ஒரு தொண்டு, இதுல ஒரு தொண்டு. ஏன்னா அப்ப முடிச்சு விடுவோம். கடைசி கேள்வி பாருங்க, 2 அடர்களினதும் பரப்பளவுக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப அதை அழிச்சு போட்டேன். நான் முதல்ல ஒரு அடர்ற பரப்பளவு, அடர் ஏகிட பரப்பளவு வந்து எக்ஸ் வர்க்கம் வந்து, பீட பரப்பளவு வந்து எக்ஸாக 4 வர்க்கம் வந்து. அப்ப வித்தியாசம் காணணும்டா என்னன்னு செய்யணும்? என்ன செய்யணும்? வித்தியாசம் காணணும்டா கழிக்கணும். கழிக்கணும். இப்படி காட்டட்டா 2க்கும் இடையிலான வித்தியாசத்தை விடையே காணாம செய்க வழியோடய முடிச்சிடும். அப்ப கழிப்போமா? எக்ஸாக 4 வர்க்கத்திலிருந்து எக்ஸ் வர்க்கத்தை கழிப்போம். வித்தியாசம் ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் ஞாபகம் இருக்கான். ஏ வர்க்கம் சை பி வர்க்கத்தை காரணிப்படுத்தக்குள்ள 2ஐயும் ஒருக்கா கூட்டி எழுதணும், 2ஐயும் ஒருக்கா கழிச்சு எழுதணும். 2ஐயும் ஒருக்கா கூட்டி எழுதணும், 2ஐயும் ஒருக்கா கழிச்சு எழுதணும். ஓகே. லெஃப்ட் ஆகி போறாங்க. கடைசி நிமிஷத்தை பார்த்து கொடுங்களா? கடைசி நிமிஷத்தை ரெக்கார்டிங். ஓகே. அப்ப 2ஐயும் கூட்டி எழுதும், 2ஐயும் கழிச்சு எழுதும். அதுக்கு ஒரு பிரதியீடு செஞ்சு போட்டு செய்யலாம்.
எக்ஸுக்கு என்ன விட வந்து 4.32 தானே, அதை போடுவோம். எக்ஸுக்கு 4.32 சக 4 4.32 வர்க்கம். அப்ப 4 4 8. இவர் அப்படியே வரக்கூடாது. சரி, இதை வர்க்கப்படுத்தி கழிச்சு கொண்டு கூடாது. ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் ஒருக்கா கூட்டணும் ஒருக்கா கழிப்போம். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் ஒருக்கா கூட்டணும் ஒருக்கா கழிப்போணும். அப்ப 8.32 சக 4.32 ஒருக்கா கூட்டியாச்சு. 8.32 சய 4.32 ஒருக்கா கழிச்சாச்சு. அப்ப கூட்டினா 8 4 12 32 32 64 வேற 8ல இருந்து 4 போனா 4 32 32 கழிவு வந்துட்டா விட 8 வந்திருக்கு. 4 தான் இருக்கு. இங்க 6 வந்திருக்கு, இங்க 12 இருக்கு. அப்ப இவரை 2 உடைப்போம். 2 தர 6.32 எழுதலாம் தானே இவரை 2 பிரிச்சா 2 தர 6 ஈராறு 12 அவங்கால 4. சரியா, இனி பாருங்க ஈர்னாங்க 8 ஈர்னாங்க 8 தர 6.32 முடிஞ்சு வேறு. சரியா பிள்ளைகள், அப்ப இந்த பகுதிக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. இந்த பகுதி என்னண்டு கழிச்சு காட்டுவோம் இல்ல, இந்த இடத்துல கழிச்சு காட்டுவோம், வித்தியாசம் 1 மார்க்ஸ். கடைசி விடை இப்படி கொண்டு வந்ததுக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் 10க்கு எத்தனை போட்டு கொடுங்க, போட்டு கொடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே, சரியா. இந்த பகுதியில் இருக்கிற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.